இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி. மற்றவங்களுக்கு யோசனை சொல்கிறதெல்லாம் வல்லவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை பல விதத்தில் ஆராய்ந்து நுணுக்கமாக செயல்படக்கூடியவங்க. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, எதையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு யோகம் உள்ளவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களில் சொல்லலாம். எதையுமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்க, நான் இந்த இலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த எல்லையை அடையாமல் ஓய மாட்டாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில் எப்படி ஒரு இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய என்ன ஒரு குறி வச்சுருக்காங்களோ அந்த குறியை நோக்கி இவங்க பயணம் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பணத்துக்கு பின்னாடி போகாமல் ஒவ்வொருவருடைய மனதை சம்பாதிக்கணும், அடுத்தவங்களுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ருண ரோக ஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியனும் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த மாதிரி வலம் வருது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரகநிலையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தான செஞ்சிருக்கிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசியில் 11வது இடத்துல விளறதுனால ரொம்ப யோகம்தான். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால புதிய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் சின்ன பிரச்சனைகள், சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பிள்ளைங்களை எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கிறது நல்லது. எதையுமே ஆராய்ந்து முடிவெடுங்க. அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவை எடுக்கும்போது எடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு நீங்கள் முடிவெடுத்து அவங்கள திட்ட ஆரம்பிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சின்ன இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நல்ல பலன்கள் உங்களுடைய இல்லம் தேடி இந்த காலகட்டத்தில் வரும். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. குரு பகவானை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு, அதனால் அவரை வழிபடுறதன் மூலிமா நல்ல பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமெல்லாம் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருவுக்கு விரதம் இருந்து குருவோடைய அந்த கவசத்தை படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. குரு பாராயணம் அப்படின்னு கேட்டிங்கனாவே கடையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் படிங்க. அதற்கான ஸ்லோகங்களை சொல்லுங்கள். நல்ல மாற்றம் வரும். ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கடக ராசியில் புதன் வர இருக்கிற காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். கேத்ராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது ரொம்ப யோகம்தான்.
தான். கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இடையூறாக இந்த சக்திகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. புதிதாக கடையை திறக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி ஒரு கட்டிட திறப்போ அல்லது புதுமனை புகுப்பு விழாவோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இது இல்லைனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மறைந்த புதன் நிறைய தன லாபத்தை கொடுப்பார். அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பழைய கூட்டாளிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட சேருவாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு உங்களுடைய பெற்றோருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகின்ற காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக இது விளங்குறதுனால அவர் பகை வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. எதிரிகளுடைய பலம் கொஞ்சம் கூடும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறாமல் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். உதிரி வருமானம் கொஞ்சம் குறையும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக வெளியில் செயல்படுத்த முடியாது. வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரணமே இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். எதையுமே யோசித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லது. எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து பழகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் சனி செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னா விரயம் கொஞ்சம் அதிகமாகும். வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வரும். உறவினரால் சின்ன சின்ன பகை பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முக்கிய பொறுப்பு உங்களை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்களே செயல்படுத்துறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட கொடுத்து வீண் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. அப்படி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட உங்களுடைய மேற்பார்வையில் மற்றவங்க எல்லாம் அதை செயல்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். உடல் நலத்தில் திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வாங்கிய சொத்தில் கூட சின்ன சின்ன வில்லங்கங்களும் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழிலில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு இப்போ நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு புதிய ஆர்டர்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எதெல்லாம் உங்களுடைய வருமானத்திற்கு இடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுடைய வருமானம் வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்கள் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த குதூகலம் மீண்டும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி வரும். நம்பிக்கையோடு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். உங்களுக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.